லாஸ்ட் ஒரு 1 வீக்காவே சோசியல் மீடியா போற ஒரு விஷயம் தான் தீயா பரவிட்டு இருக்கு. அதுதான் கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு பெண் மருத்துவருக்கு நடந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். அதாவது அது ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் காலேஜ். அங்க வந்து பாத்தீங்கன்னா 3வது மாடியில இருக்கக்கூடிய செமினார் ஹால்ல அவங்களோட உடல் கண்டெடுக்கப்படுது. அப்புறம் போலீஸ்க்குள்ள விஷயம் தெரிஞ்சு வந்து பாக்குறப்போ இவங்க கொடூரமான முறையில பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்கிற விஷயமும் தெரிய வருது. அதாவது அந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் காலேஜ்ல என்ன நடந்திருக்குன்னா 31 வயசான இந்த ஒரு பெண் மருத்துவர் பாத்தீங்கன்னா முந்தின நாள் நைட்டு 3 மணி வரைக்கும் டியூட்டி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதாவது தொடர்ந்து இவங்களுக்கு 36 மணி நேரம் டியூட்டி டைம் இருந்திருக்கு. இந்த காலேஜோட அத்தாரிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பிரின்சிபல் தான். அவர் என்ன சொல்றாருன்னா அந்த பொண்ணை யார் செமினார் ஆள் போக சொன்னா அங்க யாருக்குமே அலோடு கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் இந்த டைமுக்குலாம் போலாமா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இதனால அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அதிகமா கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பொண்ணு இறந்து போயிருக்காங்க, அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட எல்லாமே பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் அந்த ஹாஸ்பிட்டல்ல புரோக்கரா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவருக்கு அங்க என்ன வேலைன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஈஸியா எல்லாமே கிடைச்சிடாது. அதனால அவங்க கிட்ட இருந்து கையில காசு வாங்கிட்டு டாக்டரை பாக்குறதுல இருந்து ஸ்கேன் எடுக்கிற வரைக்கும் எல்லாமே இவரே பார்த்து அனுப்பிட்டுருவாரு.